அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் 5 வருஷத்துக்கு நம்ம முட்டாள்களாக இல்லாமல் இருக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களில் ஒருத்தனா எப்போதும் களத்தில் வந்து நிற்பேன். இதெல்லாம் என் மனப்பூர்வமான உறுதிமொழிகள். இந்த உறுதிமொழி நான் என்னோட உசுராக நினச்சி கடைப்பிடிப்பேன். சொன்னது யார்? தமிழகத்தின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இல்லை, அவர் எப்படி சொல்லணும்னா அப்பா அப்படின்னு சொல்லணுமா. அப்படி தான் திமுகவினர்லாம் சொல்கிறாங்க. தமிழகத்தின் அப்பா. ஓகே, தமிழகத்தின் அப்பா வந்து என்ன பண்ணுறாரு? 2021 தேர்தல் அப்போது நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? பூரண மதுவிலக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களா கொடுக்கலையா? கொடுத்தீங்கல்ல. ஒவ்வொரு தொகுதிக்கு போகும்போதும் பூரண மதுவிலக்கு பண்ணுவோன்னு சொல்லி ஓட்டு வாங்கினீங்களா? பெண்களோட ஓட்டு எல்லாம் அதை வச்சு வாங்கினீங்களா? பண்ணிங்களா? இல்லை. ஆனால் அதுக்கு பதில் என்ன நடந்திருக்கு? தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. 2021க்கு முன்னாடி இந்தளவுக்கு போதை கலாச்சாரம் இல்லை. பார்க்குற இடமெல்லாம் கஞ்சா, கூலிப் இதெல்லாம் கீழே சாதாரணமாக விழுந்து கிடக்குது. தமிழகத்தை இதுக்கு முன்னாடி நான் இப்படி பார்த்ததே இல்லை. எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம்? தமிழகத்தில் கஞ்சா உற்பத்தி பண்ணுறாங்களா என்ன? இல்லைல்ல. கஞ்சா இங்கே எங்கேயும் உற்பத்தி ஆகலைல்ல. அப்போ இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழக அரசாங்கத்துக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் இதெல்லாம்? அப்போது இதில் தமிழக அரசாங்கம் வந்து ஈடுபட்டிருக்கு அப்படி தானே அர்த்தம். என்ன பண்ணுறீங்க தமிழக முதல்வர் அவர்களே? தமிழகத்தை அழிக்கிறீங்களா? தமிழக மாணவர்களை முட்டாள்களாக்குறீங்களா? போதை கலாச்சாரத்துக்கு அவங்கள அடிமையாக்கி காலமெல்லாம் நீங்களே ஆட்சி பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? நடக்காது. இளைஞர்களாகிய நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். மீண்டும் திமுகவுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது எல்லாத்துக்கும் நம்ம மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். மீண்டும் அந்த தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம்.